டெல்லியில் நடைபெற்று வரும் தேசிய கை எறிப்பந்து போட்டிகளில் தமிழக வீரர் வீராங்கனைகள் மற்றும் அணியின் பயிற்சியாளர் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. டெல்லியில் தேசிய கை எறிப்பந்து போட்டிகள் நடைபெற்று வருகின்றன. நேற்று நடந்த போட்டியின் போது டெல்லி அணிக்கு ஆதரவாக நடுவர்கள் ஒருதலை பட்சத்தோடு செயல்பட்டதாக தமிழக அணியினர் குற்றம் சாட்டினார்கள். அப்போது விளையாட்டு ஒருங்கிணைப்பாளர்கள் தமிழக அணியினருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பின்னர் திடீரென அவர்கள் தமிழக கை எறிப்பந்து அணியின் பயிற்சியாளர் மற்றும் வீராங்கனைகள் மீது தாக்குதல் நடத்தினர். பின்னர் தமிழக வீராங்கனைகள் அனைவரும் அங்கிருந்து பத்திரமாக மீட்கப்பட்டார்கள். டெல்லியில் தமிழக விளையாட்டு வீராங்கனைகள் தாக்கப்பட்ட விவகாரத்தில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மஃபாய் பாண்டியராஜன் தெரிவித்துள்ளார். சென்னை புத்தக காட்சியின் போது அவர் நமக்கு அளித்த பிரத்யேக பேட்டியில் இதனை கூறினார். டெல்லியில இன்னைக்கு த்ரோபால் மேட்ச்ல கலந்து கொள்ள சென்ற தமிழ்நாட்டு வீராங்கனைகள் தாக்கப்பட்டிருக்காங்க சார். அவங்க கோச் நடுநிலையா செயல்படல அப்படின்ற புகார் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க தாக்கப்பட்டிருக்காங்க. இது குறித்து மத்திய அரசிடம் ஏதாவது லெட்டர் எழுதுறதுக்கான வாய்ப்பு இருக்கு? இதுக்கு ஃபுல் டீடைல்ஸ் எனக்கு கிடைக்கலமா. கண்டிப்பா நாங்க லெட்டர் மட்டும் எழுதுறது இல்ல, அதை சீரியஸா டேக் அப் பண்ணுவோம். ஓகே.